بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் அவனுடைய தூய்மையான இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த உலக வாழ்வை அமைத்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நாம் எல்லாம் இந்த வாராந்திர அமர்விலே கலந்திருக்கிறோம். இன்றைய தினம் முஸ்லிம்களின் கடமை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த கடமை என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது நமக்கு மத்தியில், அதாவது குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய எண்ணங்களில் என்ன உதயமாகும் அப்படின்னா, எனக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய தங்கச்சி இருக்கிறாங்க, என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும். இதுதான் எனக்கு ஒரு கடமை. இதை முடிச்சா நான் என்ன செய்வேன், ஃப்ரீ ஆகிடுவேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, இப்படியாவது என்ன செய்யணும், ஒரு சொந்த நிலம் வாங்கி என்ன செய்யணும், வீடு கட்டிடணும். இது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய கடமை அப்படின்னு சில மக்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். சில மக்களுடைய கடமை எதை சொல்லுவாங்க அப்படின்னா, தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த டிகிரி முடிச்சான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம், அது ஒரு கடமை மட்டும் எனக்கு பாக்கி இருக்குன்னு செய்வாங்க சில மக்கள் சொல்லுவாங்க. தந்தையுடைய பொறுப்பில் இருக்கிறாங்களே அவங்க என்ன சொல்லி காட்டுவாங்க, அதாவது 2-3 பிள்ளைங்க இருக்குது, அதை முடிச்சுட்டா என்னோட கடமை என்ன செய்யும், முடிஞ்சிடும். அப்போ நம்ம எல்லாருடைய திட்டமும் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை அமைச்சு நம்ம நினைச்சிருக்கிறோம், தீர்மானம் போட்டு வச்சிருக்கிறோம், அப்படியே திட்டம் செஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்தந்த கடமைகளை முடிஞ்சா நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவேன், என்னுடைய அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும், கொஞ்சம் சால்வ் ஆயிரும்.
அப்ப மனிதனுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய தேவைகள் அவனுக்கு என்ன செய்யுது? மிகப்பெரிய பாரமாகவும் சுமையாகவும் கடமையாகவும் தெரியுது. அதுபோன்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது? சில கடமைகளை சொல்லி காட்டுது. 5 நேரம் தொழுகணும், நோன்பு நோக்கணும், அதாவது அந்த வாய்ப்பு வசதி இருந்தால் என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு போவோம், ஜகாத்து கொடுக்கணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய கடமை. அப்ப இந்த மாதிரி நம்முடைய கடமைகளை நம்ம என்ன செய்யறோம்? அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த மார்க்கம் நம்மகிட்ட என்ன செய்யுது? ஒரு கடமை நம்மகிட்ட என்ன செய்யுது? எதிர்பார்க்குது, நம்ம மீது திணிச்சிருக்குது. அதை நம்ம என்ன செய்யறோம்? செய்வதற்கு மறந்து போயிருக்கிறோம். என்ன அந்த கடமை? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. இந்த கடமை இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் மறக்கடிக்கப்பட்டு எந்த அளவுக்கு நம்ம பாரதூரமா விலகி போயிருக்கோம் தெரியுமா? ஏதோ இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நம்மளுடைய அப்பா வீட்டு சொத்து மாதிரி, நமக்கு மட்டும்தான் சொந்தம், வேற எவனுக்கும் சொந்தம் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு நாமே ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சு, நமக்கே நாமே ஒரு தீர்மானம் செஞ்சு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இதை முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லி காட்டுறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த தூய்மையான மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வேற எவனுக்கும் இதுல என்ன செய்யல உரிமை கிடையாது. அப்ப நாம எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம்? நாம முஸ்லிம்களாக இருக்கிறோம், இந்த மார்க்கம் எங்களுக்கு மட்டும் உரியது என்ன காரணம்? அப்படித்தான் நம்ம என்ன செய்ய, நம்முடைய நடைமுறை வாழ்க்கை இருக்குது. யார்கிட்டையும் நம்ம என்ன செய்ய, இதை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, சொல்வது கிடையாது. நம்முடைய நடைமுறைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம். இந்த மார்க்கத்தை பற்றி என்ன செய்ய போற மக்களுக்கு சான்று பகர மறுக்கும். அப்ப நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? ஏதோ கொஞ்ச காலம் வாழ போறோம், நாம முஸ்லீமா இருக்கிறோம், இது அல்லாஹ் கொடுத்த நமக்கு பாக்கியம், நம்முடைய மனைவி முஸ்லீமா இருக்கிறான், நம்முடைய தாய் தந்தை முஸ்லீமா இருக்கிறாங்க, எதை வச்சு? பேரையை வைத்து. ஆனா அந்த ஏகத்துவத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நமக்கு அந்த ஏகத்துவத்தை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி இருக்கிறோமா? அதை பற்றி எந்த விதமான சிந்தனை நமக்கு என்ன செய்யல, நம்முடைய இதயத்தில் உதிச்ச மாதிரி தெரியல. என்ன காரணம்? அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை பற்றி தெளிவான ஒரு அறிவு இல்லாத ஒரு காரணம். அதுபோன்று இந்த ஏகத்துவத்தை பற்றிய, இந்த ஏகத்துவம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அல்லாஹ் ஏன் இதை வலியுறுத்தி சொல்லி காட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த முக்கியத்துவத்தை நம்ம விளங்காம இருக்கிறோம். அதாவது நம்ம குறிப்பாக நம்ம எப்படி வழங்கிக் கொள்வது? இந்த ஏகத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, குறிப்பாக முஸ்லீமுடைய வாழ்க்கையில மிக 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 ஒரு அவசியமான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறோம்? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு அவனுடைய அடிப்படை தேவையான விஷயம் எது அப்படின்னா, அவன் சுவாசிப்பதற்கான ஒரு காற்று அவனுக்கு மிக முக்கியமான விஷயம். அதுபோன்று அவனுடைய தாகத்தை தணித்துக் கொள்வதற்கு நீர் மிக முக்கியமான விஷயம். அவனுடைய உடலை கட்டமைப்பதற்கு, ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கு அவனுக்கு உணவு மிக முக்கியமான விஷயம். இந்த மூன்று ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவன் என்ன செய்வான்? பணம், செத்த பணத்துக்கு தான் அவன் ஒப்பிடுவோம். அது போன்று ஒரு மனிதன் நம்ம என்ன செய்யணும்? ஒரு காற்று போக முடியாத ஒரு அறையில் என்ன செய்யணும்? வச்சு அடைக்கணும். அடைச்சிட்டு அந்த ரூமுக்குள்ள, அதாவது விலை மதிப்பெற்ற தங்கங்களை, பொற்குவியர்களும் என்ன செய்யணும்? பண மூட்டைகளை அள்ளி அந்த ரூமில் போட்டு என்ன செய்யணும்? அவனை அடைக்கணும். இதனால அவனுக்கு என்ன பயன்? எந்த விதமான காற்றும் போக முடியாது, அவன் தாக தணித்துக் கொள்வதற்கு அவன நீர் கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, அவனுக்கு உணவு கிடைக்கல. அப்ப இந்த அத்தனை தங்கம், வைரம், வைடூரியம், பணம் எல்லாம் அவனுக்கு எப்படி ஒரு வீணான பொருள் சொல்லதை விட அது எந்த இதுக்கு என்ன செய்யாது? ஒரு லாய்க்கில்லாத ஒரு பொருள். அவன் தான் அப்படி என்ன செய்வான்? அதை உணர்ந்து கொள்வான். என்ன அப்படின்னா அவன் என்ன செய்யணும்? உயிர் வாழணும். தன்னுடைய சுவாசத்தை என்ன செய்யணும்? அவன் சரி பண்ணி கொள்ளணும். தன்னுடைய தாகத்தை என்ன செய்யணும்? அவன் அடக்கி கொள்ளணும். இதுக்கு எல்லாம் ஒரு வழிவகை செய்யாத இந்த பணங்கள், இந்த பொற்குவியல்கள் அவன்கிட்ட ஒரு குப்பையை கூட என்ன செய்ய முடியாது, ஒரு பொருள் இல்லாத ஒரு விஷயமா ஆயிரும். அப்ப இந்த ஏகத்துவம் இருக்கிறத எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன செய்ய முடியல, விளங்கி கொள்ளணும். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான்? அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை நம்மள்ட்ட ஆழமா பதிய வைப்பதற்கு, இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் தோன்றிருக்கிறாங்களோ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்துணை தூதர்களும் சொன்ன ஒரே செய்தி என்ன? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும், எல்லா சமூக மக்கள்கிட்டையும் அந்த தூதர்கள் சொன்ன ஒரு செய்தி என்ன? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் வரும் என்று நீங்கள் சொல்லுங்கள், துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். இந்த ஒரு செய்தியை மாத்திரம்தான் நம்ம எங்க திருமறை குர்ஆன்ல பல நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிறோமோ, பல சமூகங்களுடைய வரலாறுகளை படிக்கிறோமோ, இந்த அத்தனைக்கான ஒரு ஆரம்ப ஆணிவேர் எது? அல்லாஹ்வை நோக்கி மக்கள் அழைத்தது மட்டும்தான் அவங்க செஞ்ச பணி. அதுபோல அல்லாஹ் தன் திருமறையில இன்னொரு இடத்தை சொல்லி காட்டுறான்.
அத்தியாயம் 16 அத்தியாயத்தில் 36 வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். இந்த உலகத்தில் எல்லா சமூகத்திற்கும் அறிஞ்சிருக்கோம், ஒவ்வொரு சமூகத்திற்கும் மெய்யாகவே நம்ம தூதர் அனுப்பி இருக்கிறோம். அந்த தூதர்கள் என்ன சொன்னாங்க? நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டு நீங்கள் விலகி செல்லுங்கள். இதை போதிப்பதற்காக மட்டும் நான் செஞ்சிருக்கேன், தூதர்களை நான் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறேன். அதுபோன்று அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டுறான். நீங்க முஸ்லிம்களாக இருந்தா, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஃபஅலமு அன்னல்லாஹ லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய நாயன். இந்த செய்தி தான் என்ன செய்ய முதல்ல எப்போ நம்பியதற்கு பிறகு. ஏன் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இந்த விஷயம் தான் அவருடைய ஒரே வாழ்க்கையோட அத்தனை விஷயங்கள் போடக்கூடிய விஷயமா இருக்கு. சொல்லி காட்டுறான். இந்த செய்தியை சொன்னதற்காக பல சமுதாயம் எங்களுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு இல்ல, ஆட்சி அதிகாரத்தை கேட்டு இல்ல, தன்னுடைய அடையாளத்தை பிரயோகப்படுத்துவதற்காக இல்ல, இந்த ஒரே ஒரு செய்தியை சொன்னதற்காக மட்டும் அந்த சமுதாயத்தினால அந்த தூதர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். நமக்கு இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இந்த கௌரவம் ரொம்ப எளிமையாக ஒரு அப்படி பட்டியலிட்டு காட்டுறான். குறிப்பாக யாரை சொல்லி காட்டுறான்? இப்ராஹிம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் ஹாலிதன் லில்லாஹி ஹனீஃபா. ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் இல்ல. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு உறுதியாக இருந்து கடுமையான கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படும் போது ஒரு பிட்டு என்ன செய்யல அவங்க பின்வாங்கவே இல்லை. யாரு? ஒற்றை ஒரு ஆளு ஒரு சமூகத்தை என்ன செய்றாங்க, அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாங்கள ஒரு சமூகமாக வாழ்ந்தால் நமக்கு என்ன திருமறை நமக்கு சொல்லி காட்டுறான். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஃபிரௌன் எப்படி சொல்லி காட்டினா, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுளுங்கிறான். அப்படிப்பட்டவன்ட்டு இந்த பிரச்சாரத்தை கொண்டு சேர்க்கும் போது எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த கொடுமை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்வை பார்க்கிறோம். இந்த ஏகத்துவத்தை அந்த மக்கள் மத்தியில் சொன்னதற்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் மத்தியில் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் போது அவங்க என்ன செய்றாங்க, தன்னை பத்தி என்ன செய்றாங்க, ஒரு சான்றிதழை முன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம உலகத்தில் பார்க்கிறோம், இன்னைக்கு அவன் ஞானியா இருப்பான், இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாமியார மக்கள் மத்தியில் வலம் வருவான். அவன் எப்படி சொல்லுவான், தன்னை பத்தி எப்படி மக்கள்கிட்ட அடையாளப்படுத்துவான், எப்படி அறிமுகப்படுத்துவான் தெரியுமா? நேற்று வரைக்கும் என் வாழ்க்கையை நீ பார்க்காத, நான் எப்படி வேணாலும் இருந்திருப்பேன், அதை பத்தி உனக்கு ஆய்வு தேவையில்லை, சிந்தனை தேவையில்லை. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நான் சொல்லக்கூடிய விஷயம் இங்க பலிக்குதா, நான் இன்னைக்கு நேர்மையானவன் இருக்கிறேனா, தூய்மையானவன் இருக்கிறானா? அவன் என்ன செய்யறான், இன்றைய வாழ்வு என்ன செய்யறான், அப்படி மக்கள் மத்தியில் முன்னால வைக்கிறான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, சில விஷயங்களை சொல்றாங்க. நான் உங்களுக்கு மத்தியில 40 ஆண்டு ஆளுநர் வாழ்ந்திருக்கிறேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் நான் உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். இனி என்ன, அதாவது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நீங்க உண்மையாளர், நீங்க நம்பிக்கைக்குரியவர், இப்படி எல்லாம் சான்று பகர்னாங்களே, அந்த மக்கள்கிட்ட போய் எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்துணை தூதர்களும் முன்னர் வந்த தூதர்கள் எல்லாம் ஒரு செய்தியை சொன்னாங்களோ, அதே செய்தி என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு சொல்றாங்க. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். இந்த ஒரு செய்தியை சொன்னதற்கு பெருமாள் சந்தித்த துன்பங்கள் இருக்குது, சுப்ஹானல்லாஹ், என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமைகள், சித்திரவதைகள். எந்த சமுதாயம் நம்பிக்கைக்குரியவர், பெருமைக்குரியவர், கள்ளங்கபடமற்றவர், பெண் சபலம் இல்லாதவர், நேர்மையானவர், புகழுக்குரியவர், இப்படியெல்லாம் வார்த்தைகளை அள்ளி கொட்டி அந்த அளவுக்கு நம்பிக்கையை வச்சிருந்தாங்களோ, நாணயத்துக்கு சான்று பகிர்ந்தாங்களோ, அந்த தூதர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். இந்த ஒரு வார்த்தைக்கு அந்த சமுதாயம் பண்ண கொடுமை இருக்குது, சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு அட்டூழியம். நம்ம வரலாறுகளை பொருட்டணும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய கண்கள் என்ன செய்யும், அப்படி ரத்த வலியும். அந்த அளவிற்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பெருமையாக சொல்றோம், எங்களுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம மாறுதட்டி சொல்றோம். அந்த மாறுதட்டி சொல்வதற்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு, நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்த்து சிந்திச்சு பார்க்கணும். கண்ணாடி முன்னாடி நினைச்சு நம்ம கேள்வி கேட்கணும். நான் முஸ்லீம்னா எந்த அடிப்படையில் முஸ்லீம்,
பேரை பற்றி முஸ்லீம் இல்ல. இந்த கொள்கையை அந்த மக்கள் மத்தியில் சொன்னதற்காக வரலாறுகளில் பார்க்கிறோம். எந்த சமுதாயம் அவரை பெருமைப்படுத்தியதோ அந்த சமுதாயம் அவங்க தூக்கி எறியும் போது எந்த அளவிற்கு, அதாவது அபுதாலிப் பள்ளத்தாக்கில், அபுதாலிப் கணவாயில 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஊர்நிகம் செய்யப்படுறாங்க. எந்த விதமான அருந்துவதற்கு நீர், உணவு எதுவுமே கிடைக்காம கடுமையான துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு, உயிரோடு இருந்தால் தானே இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்ல முடியும். உயிரோடு இருந்தால் என்ன செய்யும், ஏகத்துவத்தை நம்ம பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லாஹ் சொன்ன இசாலத்தை தூது என்ன செய்ய நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு விளங்கி கொண்டு மரப்பட்டைகள் இருக்குது, அந்த இலைதலைகள், அதை தண்ணியில கரைச்சு குடிச்சாங்களாம். வரலாறுகளை எழுதுறாங்க. அந்த குழந்தைகளுடைய அழுகுரலை கேட்டு பாறைகளிலும் தண்ணி ஒடிஞ்சுதான். அப்ப எவ்வளவு குடும்பப்படுத்தப்பட்டிருப்பாங்க, இந்த அளவுக்கு சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருப்பாங்க. எதுக்கு? அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க இதையெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க, மக்காவுடைய ஆட்சி நாங்க உங்களுக்கு தர்றோம், மக்காவுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தர்றோம், இதை பத்தி எங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. பெருமானார் சொன்ன செய்தி என்ன? எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி நீங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க, உங்களை உயிரை நீங்க விட்டுருவீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க, சிரத்து எடுக்கிறாங்க. எதுக்கு? அல்லாஹ் சொன்ன தூது என்ன செய்யணும், மிக சரியாக நாங்கள் என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியாராக ஆகணுங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்குது? இந்த ஏகத்துவத்தை விளங்க மறுத்த காரணத்தினால நம்ம முஸ்லிமான நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே கேள்வி வைக்கணும். எப்ப நம்ம முஸ்லிமா நம்ம தெரியும் தெரியுமா? தொழுகையில தெரியும், ஹஜ்ஜில தெரியும், நோம்புல தெரியும், மற்ற கடமைகள் செய்யும்போது தெரியும். நான் முஸ்லீம் நமக்கே என்ன செய்யும், நம்ம அப்படி உரசி பார்த்துக்கிறோம். அப்படிதான் நம்முடைய நிலைமை இருக்குது. முஸ்லீம்னு சொன்னாலே கடுமையான அடிகளுக்கு உதைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்தில் பெருமாள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது அந்த அளவுக்கு குடும்பப்படுத்தப்படுறாங்க. இப்ப இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொண்டா மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யும், பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு அத்தனை சமுதாயம் என்ன செய்யுது, கடுமையான கொடுமைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கு. எந்த அளவிற்கு பெருமாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில ஒரு வரலாறு சொல்லி காட்டுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு அல்லாஹ் நமக்கு நிறைவுபடுத்தி காட்டுறான். அதாவது அவங்க மரண தருவாயில் இருக்கும்போது, சக்கராத்து கால இருக்கிறாங்க, இன்னும் இப்போவும் அப்போவும் கிடக்கும்போது என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம் 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 குன்தும் சுகதாக இது ஹலர் யாக்கூபல் மௌத்த, யாக்கூபுக்கு மரணம் நெருங்கியதே, அப்ப சாட்சிகளை யார் இருந்தா அல்லாஹ் கேட்கிறான் நம்மள்ட்ட. நீங்க இருந்தீங்களா, நான் இருந்தேன், அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரு பார்த்து கேள்வி கேட்கிறான். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கியதே, அப்ப யார் அருகில் இருந்தா, யார் சாட்சியா இருந்தா? அப்ப யாக்கூப் தன்னுடைய மக்கள்கிட்ட கேட்டாரு, இது காலலி பனிஹி மா தாபுன மின் பாது காலு, நான் என்னுடைய இறப்புக்கு பிறகு, நான் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு நீங்க யார கடவுளா வணங்குவீங்க? நம்முடைய கற்பனை கொண்டு வந்து பார்க்கணும். இந்த ஏகத்துவத்தினுடைய இந்த கடமையுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு, இந்த அவசியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு இறை தூதர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. எப்போ? உயிரோடு வாழும் போது இல்ல, ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கும் போது இல்ல, பலமா இருக்கும் போது இல்ல, நான் மரணமாக போறேன், என்னுடைய கடைசி நிலை, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன், நான் பிரிஞ்சதுக்கு பிறகு நீங்க யார கடவுளா வணங்குவீங்க? அந்த கேள்வி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க பதில் சொல்றாங்க. காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக வ இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அந்த தந்தையிட்ட என்ன செய்யறாங்க இவங்க, அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க, உங்களுடைய இறைவனும் இப்ராஹிமுடைய இறைவனும் இஸ்மாயிலுடைய இறைவனும் இஸ்ஹாக்குடைய இறைவனும் ஆகிய அந்த ஏக இறைவனை மட்டும் தான் என்ன செய்வோம், நாங்க வணங்குவோம். நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மளாம் முஸ்லீம்களா தானே இருக்கிறோம், மறுமையை நம்பிய மக்கள் தான் நம்மளாம். அந்த அளவுக்கு நம்ம ஆணித்தரமான பேசக்கூடிய மக்களா இருக்கிறோம். எந்த அளவுக்கு பேசுவோம் தெரியுமா? இந்த இஸ்லாம் தான் இந்த உலகத்திலேயே மிக தெளிவான கொள்கை. நம்ம என்ன செய்வோம், அப்படி அடிச்சு பேசக்கூடிய மக்களா இருக்கிறோம். விஞ்ஞான கருத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரே மார்க்கம் இது இந்த இஸ்லாம் மட்டும்தான். எந்த விதமான குழப்பத்துக்கு இந்த மார்க்கத்தை என்ன செய்யுது, தீர்வுக்கு நம்ம என்ன செய்யறோம், மாறுதட்டு சொல்லணும். யார்கிட்ட? இந்த கொள்கையை மறுத்தவன்ட்டு. ஆனா நம்முடைய நிலை எப்படி இருக்கு? ஒரு தூதர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த தூதருடைய மரண தருவாயில சக்கராத்து காலில் கிடக்கும் தன்னுடைய மக்களை கூட்டு வச்சு கேட்கிறாங்க, நான் இறந்து போன பிறகு யாரப்பா வணங்குவீங்க? அப்ப இந்த செய்தி எவ்வளவு வீரியம் மிக்க ஒரு செய்தி, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இது நம்மள்ட்ட என்ன செய்யுது, ரொம்ப லகுவா கிடைச்சிருக்கு.
ரொம்ப இலகுவா கிடைச்சிருக்குது. அதனால அதனுடைய வீரம் நமக்கு என்ன செய்யல, நமக்கு தெரியல. அந்த தூதர் கேட்கிறாங்க, அப்ப தூதர் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மக்கள் பதில் சொல்றாங்க, நீங்க யாரை வணங்குனீங்களோ, நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க, இப்ராஹிம் இஸ்ஹாக் இருக்கிறாங்களே, இஸ்மாயில் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் யாரை வணங்குறாங்களோ அந்த இறைவன் நாங்க என்ன செய்வோம், நாங்க தூய்மையாக நாங்க வணங்குவோம், கட்டுப்பட்டு நிற்போம். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அதுபோல பெருமானோட வாழ்வு என்ன செய்யற ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அல்லாஹ் ஒருத்தர் என்ன செய்யறாங்க, பள்ளியில் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருக்கும் போது ஒரு யூதன் என்ன செய்யறான், உக்பா பின் அபி முஜன் சொல்லக்கூடிய ஒரு யூதன், அவன் என்ன செய்யறான், ஓடி வந்து அல்லாஹ் ஒருத்தருடைய கழுத்துல என்ன செய்யறான், ஒரு துணியை போட்டு இப்படி முறுக்கிறான். முறுக்கும் போது ஓடி வந்து யார் காப்பாத்துறான், அபூபக்கர் என்ன செய்யறாங்க, வந்து பாஞ்சு வந்து காப்பாத்துறாங்க. காப்பாத்தி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பெருமாள் என்ன செய்யறாங்க, அது கடமையை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் ஓடி வந்து என்ன செய்யறான், துணியை போட்டு முறுக்கிறான். முறுக்கும் போது என்ன செய்யறாங்க, அபூபக்கர் என்ன செய்யறாங்க, வந்து அவரை தள்ளி விட்டுட்டு அவன் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என் இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்கிறார், இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க அவர் கொல்ல பாக்குறீங்க, வேற எதுவுமே சொல்லல, உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க அவர் வரல, உங்களுடைய ஆட்சியை புடுங்க வரல, இந்த பூமியில் அவர் என்ன செய்யற உங்களுக்கு உரிமை கொண்டாட வரல, என்னுடைய இறைவன் ரப்பு அல்லாஹ் என்ன சொன்ன ஒரு காரணத்துக்கு நீங்க கொலை செய்ய நிக்கிறீங்க அவரை. அப்படி என்ன செய்யறாங்க, அவரை போய் தள்ளிட்டு கேட்டுட்டு ஒரு திரும்ப வசனத்தை அவங்க என்ன செய்யறாங்க, நினைவுபடுத்தி காட்டுறாங்க, உங்களுடைய இறைவன் அவரோ உங்களுடைய இறைவன் சார்பில் இருந்து உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி என்ன செய்யறாங்க, எவன் உண்டு அந்த துண்டப்போடு முறுக்க வந்தானோ அவங்க என்ன செய்யறாங்க, இந்த செய்தி சொல்றாங்க. வேற எதையுமே சொல்லலையப்பா, உங்களை எதையுமே கேட்கலையே, வணக்கத்திற்கு அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தைக்கா நீ அவர் கொல்ல நிக்கிறீங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சோதனை. அந்த தூர் அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி சிறப்பித்து சொல்லி காட்டுறான். நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நாங்க எங்களுடைய உயிரை விட மேல நாங்க என்ன செய்யறோம், அவங்கள மதிக்கிறோம். நம்முடைய தாய் தந்தை திட்டம் நமக்கு என்ன செய்யும், ஆனா போடா திருட்டு போட நம்மளை விட்டுட்டு போயிடுறோம். அந்த தூதர் திட்டம் நமக்கு என்ன செய்யுது, கடுமையான கோபம் வருது. அந்த கோபம் நியாயமாக இருந்தா, அந்த கோபம் உண்மையாக இருந்தா நம்முடைய நிலையை என்ன செய்யணும், நம்முடைய நிலையை மாற்றி அமைக்கணும். நம்ம எதுக்கு அவங்க மேல நேசம் வச்சிருக்கிறோம், எதுக்கு அவங்க மேல பாசம் வச்சிருக்கிறோம், எதுக்கு நம்பி இருக்கிறோம், நம்முடைய இறை நம்பிக்கையினுடைய பொருள் என்ன, அதாவது அல்லாஹ்வை நம்பி போட்டு என்ன செய்யற அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கிறோம். எப்படி நம்பணும் தெரியுமா, அந்த தூதர் எனக்கு எதற்காக அனுப்பப்பட்டாங்க, அந்த தூதர் கொண்டு வந்த செய்தி என்ன, அந்த செய்தியினுடைய தாக்கம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அந்த செய்தி சொன்ன காரணத்திற்காக எப்படி எல்லாம் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, இதையெல்லாம் நம்முடைய மனக்கல்ல அசை போட்டு பார்க்கும் போதுதான் அந்த செய்தியுடைய வீடு நமக்கு என்ன செய்யும், மிக மிக தெளிவாக புரிய வரும். அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், பிற மக்களுக்கு என்ன செய்யும், செய்தியை போய் கொண்டு சேரக்கூடிய மக்களா இருப்போம். நீங்க நம்ம யார்கிட்ட போய் சொல்லியிருக்கோம் இந்த விஷயத்த, நம்ம கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், என்னைக்கா இதை பத்தி அவன்கிட்ட பேசியிருப்போமா? அப்ப நம்ம எப்படி முஸ்லீமா இருப்போம்? பெருமானை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அவங்க வந்து வலிய பிறகு என்ன செய்யறாங்க, போய் செய்தி என்ன செய்யறாங்க, போய் சொல்றாங்க. தாயிப்புடைய வீதி நடந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க, பெருமானே சொல்லி காட்டுறாங்க. ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எப்ப வந்து கடுமையாக வந்து உங்க வாழ்க்கையில சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்க? 2 தடவை நான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்னு என்ன அப்படின்னா தாயிப்புடைய நகரம், இன்னொரு மற்றொரு செய்தி உகதுடைய போர்க்களம். இந்த 2 காலகட்டத்தில் கடுமையான பாதிப்புக்கு ஆளா இருக்கிறேன். உகது களமாவது போர்க்களம், தாயிப்புடைய வீதி இருக்குது. இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது சிறுவர்களை விட்டு கல்லை வச்சு அடிக்க சொல்றது, சந்தையில வந்து சத்தம் விட்டு குக்கிலிட்டு செய்து கேலி பண்ணி சிரிக்கிறது, பெருமானாருடைய சத்தத்துக்கு அதிகமான செய்து அவங்களுடைய சத்தத்தை கூட்டுறது, இப்படி எல்லாம் இடைஞ்சல்படுத்தி கேவலப்படுத்தி அநியாயப்படுத்தி ஊரை விட்டு நினைச்சாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. பெருமானா சொல்றாங்க, என்னுடைய வாழ்நாளிலேயே 2 தடவை நான் கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறேன். ஒன்னு தாயிப்புடைய சம்பவம், ஒன்னு உகதுடைய போர்க்களம். இந்த 2 எதுக்கு, இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அல்லாஹ் கொடுத்த வகையை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இவர் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. அப்ப அப்படி விளங்கி கொண்ட நாம நம்முடைய பணி எப்படி அமைச்சு கொள்ளணும், நம்மோடு நம்ம என்ன செய்யணும், அப்படி சுருக்கி வச்சு கொள்றோம். நமக்கு மட்டுமா இந்த மார்க்கம் சொந்தம், நமக்கு மட்டும் உரிமை உள்ள மார்க்கமா, இல்ல நம்மளே நம்முடைய அறிவை கொண்டு சிந்திச்சு தெளிவுபடுத்தி ஏற்றுக்கொண்ட மார்க்கமா? நம்முடைய அப்பவும் முஸ்லீம், நாம முஸ்லீமா இருக்கிறோம். அப்புறம் எதை பத்தி நம்ம என்ன செய்யல, சிந்திக்கிறோம். என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டா, இது அல்லாஹ்வுடைய அமானிதம், இது அல்லாஹ்வுடைய சத்தியம், இது என்ன செய்ய பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படி சேர்ப்பது, அதுதான் இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கு. நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோம் தெரியுமா? அதாவது எங்களுக்கு குர்ஆன் நாங்கள் கரைச்சு குடிச்சிருக்கணும், ஹதீஸை கரைச்சு குடிச்சிருக்கணும், இப்படி தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், மக்களுக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படி எந்த விதமான அளவுகோலும் மார்க்கத்தில் இல்லை.
மேடை போட்டு பேசுறாதான் மார்க்கத்தை கொண்டு போய் சொல்லணுங்க நோக்கம்லாம் கிடையாது. எப்போ நமக்கு நமக்கு எப்ப எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, சந்தர்ப்பம் கிடைக்கும், அப்போ நம்ம என்ன செய்ய இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல பயன்படுத்தணும். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவது இந்த சமூகங்களை சொல்லி காட்டுறான வரலாறுகள் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. ஒரே ஒரு செய்தி என்ன, இந்த ஏகத்துவத்தை செய்யப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது நபித்துவங்களோட வாழ்வை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்ப பெருமாட்டா வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ரொம்ப வேதனைப்படுத்தப்படுறோம். எதுக்கு? இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரே காரணத்துக்காக. அந்த மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்தும் போது பெருமானார் சொல்றாங்க, இதற்கு முன்னாடி சில சமுதாயங்கள்லாம் வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வை கடவுளா ஏற்றுக்கொண்டாங்க, அந்த கடவுள் கொள்கை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக அந்த மக்கள் எந்த மாதிரியான கொடுமைக்கு உள்ளாகப்படுத்தப்பட்டாங்க தெரியுமா? பூமியில புதைக்கப்பட்டு இருகூறா அறுக்கப்பட்டாங்க, இரும்பு சீப்புகளால் என்ன செய்ய அவங்க சீவப்பட்டாங்க. யார்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? நம்மை போன்று இந்த ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட இல்ல. நம்மை போன்று உட்கார்ந்து லேப்டாப்ல சர்ச் பண்ணி பார்த்து மார்க்கத்தை கற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட இல்ல. நம்மை போன்று பட்டா போய் என்ன செய்யறோம், ஸ்ப்ரே அடிச்சுட்டு போய் உட்கார்றோமே, அந்த அமர்வுல கலந்து கொண்ட மக்கள்கிட்ட சொல்லல. எந்த மக்கள் இது ஏகத்துவத்தை தன்னுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் மனைவி மக்களையும் அத்தனையும் தூக்கி எறிய நினைச்சாங்களே, அந்த மக்கள்கிட்ட பெருமானார் சொல்றாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி சில சமுதாயங்கள் வாழ்ந்தாங்களே, அவங்க கடுமையா கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப இந்த ஏகத்துவத்திற்கா என்ன செய்றாங்க, அவங்க அவ்வளவு விளங்கி கொள்றாங்க. அப்படி விளங்கி கொண்டு நமக்கு கிடைச்ச இந்த சத்திய மார்க்கம் இருக்க பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அதிகமா என்ன செய்வோம், இந்த ஹதீஸ்களில பார்க்கிறோம். அதிகமா ஹதீஸ் யார் அறிவிச்சிருப்பான்? அபூ ஹுரைரா அறிவிச்சிருப்பாங்க. அபூ ஹுரைரா நம்ம என்ன செய்வோம், இது யார் சொன்னா? அபூ ஹுரைரா அறிவித்தார், அபூ ஹுரைரா சொன்னாரு, சர்வசாதாரண மனுஷன் சொல்லிட்டு போறோம். அபூ ஹுரைரா அறிவிக்கப்பட்ட பாடு இருக்குது, எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அபூ ஹுரைராவோட வரலாறுகளை படிச்சோம் அப்படின்னா நம்ம கண்களில் கண்ணீர் வரணும், மனசுல இருந்தா கண்ணீர் வரும் நிச்சயமா. அவ்வளவு ஒரு கொடுமையான வறுமையான பசி பட்டியோட வாழ்க்கை. அதாவது திருப்பேர் வசனத்தை என்ன செய்வாங்களாம், போய் ஒரு நபித்தோட கேட்பாங்களாம். அவர் கேட்க நோக்கம் என்ன, கடுமையா பசிக்கு ஏதாவது கேட்க மாட்டாங்களா, திருப்பி என்ன செய்வாங்களாம், போய் ஒரு வார்த்தையை போய் கேட்குவாங்களாம். இதுக்கு என்ன விளக்கம்? அவர் என்ன செய்வாரு, இவருடைய உள்நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளாம இதுக்கு இந்த மாதிரியான விளக்கம் செய்வாரு, அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிடுவாரு. இன்னொருத்தரை பாப்பாராம், அவரு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்படியே போகிற போக்கில் வழி என்ன செய்வாங்க, அல்லாஹ்வோட தூதர் பெருமானை சந்திப்பாங்க. சில கேட்பாங்க, அபூ ஹுரைராவே, நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இந்த மார்க்கத்தை விளங்கி கொண்டு பிற மக்களுக்கு அறிவிச்சாங்களே, நீ நம்ம அபூ ஹுரைரான்னு என்ன செய்யறோம், அப்படி டக்கு டக்கு அள்ளி அள்ளி வீசுறமே. இந்த அபூ ஹுரைரா பசி பட்டினியோட நொடிஞ்சு நொம்பலமா இப்ப என்ன செய்யறாரு, மார்க்கத்தை ஒவ்வொரு ஹதீஸை அறிவிச்சிருக்கிறார். அப்ப என்ன காரணம், அவங்களுடைய வாழ்க்கையில பின்னாடி சொல்லி காட்டுறாங்க. நான் ஏன் அறிவிச்சேன் தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். சூரா பக்கராவுடைய 2 அத்தியாயங்கள் 144 145 நினைக்கிறேன். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கக்கூடிய அநியாயக்காரன் யார்? இப்படி அல்லாஹ் கேட்கல அப்படின்னா என்ன செய்ய மாட்டேன், இந்த அளவுக்கு சிரமம் எடுத்திருக்க மாட்டேன், சிரத்தை எடுத்திருக்க மாட்டேன், அறிவிச்சிருக்க மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்க உள்வாங்கி இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கையில எப்படியான ஒரு சூழலை சந்தித்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை விளங்கி கொண்டு அதை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவ்வளவு முனைப்போடு இருந்திருக்கிறாங்க அவங்க. இப்ப நம்முடைய நிலை என்ன இருக்குது, நமக்குள்ளே நம்ம என்ன செய்ய அதை சுருக்கி கொள்றோம். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்தன் யதுஊன இலல் ஹைரி வ யஅமுருன ஃபில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹும் முஃப்லிஹூன். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுறான், மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுவர்களாகவும் தீமையில் நீங்கள் மக்களை தடுக்குவர்களாகவும் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். அவர்கள்தான் யாரு, வெற்றி பெற்றவர்கள். நம்முடைய கண்ணு முன்னால ஒரு தப்பு நடக்குது, அநியாயம் நடக்குது, அதுக்கு நம்ம விட்டு போயிடும், நினைச்சு நம்ம விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். அதாவது நம்முடைய உலக வாழ்க்கையோட சில விஷயங்கள் என்ன செய்யணும், அப்படி கோர்த்து பார்க்கணும். நம்முடைய தந்தையை பார்த்து, நம்முடைய தாயை பார்த்து, நம்முடைய சகோதரியை பார்த்து ஒருத்தன் என்ன செய்யறான், வார்த்தையில கடுமையா பிரயோகப்படுத்துறான். இவர் அசிங்கமானவர், இவர் தவறானவர், தவறான வழியில் இவர் பிறந்தவர் அப்படின்னு சொன்னா நம்ம தாங்கிக் கொள்வோமா, நம்ம பொறுத்துக் கொள்வோமா? என்னுடைய சகோதரிக்கு திருமணமே ஆகல, ஒருத்தன் சொல்றான் அவங்க சகோதரிக்கு வந்து குழந்தை இருக்குன்னு சொல்றான், நான் ஏத்துக்கொள்வேனா? எவ்வளவு கொதிச்சு எழுவேன். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறான், புள்ள இருக்குன்னு சொல்றான், அல்லாஹ் இருக்கு, பல உருவங்கள் இருக்குன்னு சொல்றான், அல்லாஹ் தேவையுள்ளவன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறான், ஒரு உருவத்தை படைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இருக்குன்னு சொல்றான்.
அல்லாஹ்வுடைய உருவத்தினை கோரமா வடிச்சு வச்சிருக்கிறான். இது எல்லாம் நம்முடைய கண்களுக்கு மிக தெளிவாக தெரியுது. யாரு பண்றா? நம்ம கூட எவன் மாமா மச்சான் மாப்பிள்ளன்னு பழகுறானோ அவன் செஞ்சு வச்சிருக்கிறான். மிக தெளிவாக தெரியுது. அதே மாதிரி வெறும் எப்போ இறந்த ஒரு ஆள் என்ன செய்யறான்? அடக்கி வச்சிருக்கிறான். அவர்கிட்ட போய் கேட்கிறான், அவர் கொடுப்பாருன்னு நம்புறான். அப்ப இது எல்லாம் நம்முடைய கண்களுக்கு நம்முடைய அறிவுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சு இந்த மாதிரி செய்யறோம். அப்படியே கண்டும் காணாம போறோம் அப்படின்னா அப்ப நம்முடைய கதி என்ன? அப்ப நம்ம எந்த அளவுல முஸ்லீமா இருக்கிறோம்? நம்ம எப்படி இந்த மார்க்கத்தை விளங்கி கொண்டிருக்கிறோம்? நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு அவன் துணிஞ்சு சொல்றான், அல்லாஹ்வுக்கு வந்து இந்த தன்மைகள் இருக்கு அப்படின்னு. அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் யாரையும் பெறல, என்னை யாரும் படைக்கல அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு அப்படி நற்சார்ந்தல படைச்சு காட்டுறான். நம்ம என்ன செய்யறோம்? அப்படி மதிய வாங்கி போய் இருக்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டுறான். நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? முஸ்லிம்களை பார்த்து குன்தும் ஹைர உம்மத் ஊர்ஜத்துல் நாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் தான் இந்த சமுதாயத்திலேயே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்க தான் சிறந்தவங்க. என்ன காரணம் தெரியுமா? நன்மையை நீங்க ஏவுறீங்க, தீமையை நீங்க தடுக்கிறீங்க. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை உறுதியாக திடமாக நம்புறீங்க. நம்ம நம்புறோம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. மிக உறுதியா நம்புறோம், மிக திடமாக நம்ம நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கையில எந்த விதமான குறைபாடு இல்லை. ஆனா அல்லாஹ் மேல 2 விஷயங்களை சொல்றானே, அது நம்ம என்ன செய்யறோம்? பொடுபோக்கு திறமா இருக்கும். கண்டும் காணாம போய் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். எது நன்மை? இபாதத்துக்கள் மட்டும் நன்மையா? இபாதத்துக்கள் மட்டும் நன்மை அப்படின்னா நம்ம விட அவங்க என்ன செய்யாங்க? அடிச்சு பண்ணி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அதாவது இபாதத்துங்கிற பேர்ல, வணக்க வழிபாடுங்கிற பேர்ல நம்ம என்ன செய்வோம்? ஒலி செஞ்சுட்டு என்ன செய்வோம்? பள்ளி போய் தொழுவிட்டு வந்துடுவோம். எந்த விதமான செலவும் நம்ம கிடையாது, எந்த விதமான சிரமமும் நம்ம கிடையாது. மாற்று மதத்தில் உள்ளவனை பார்க்கிறோம், காதை குத்துறான், நாக்கில் என்ன செய்யறான்? குத்துறான், காவடி எடுக்கிறான், மண்டையில தேங்காய் வச்சு உடைக்கிறான். இது எதுக்கு தெரியுமா? கடலுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு. அப்ப நம்ம எல்லாம் மிஞ்சி என்ன செய்யறான்? விவாதத்தில் கடுமையாக தான் இருக்கிறான். நம்ம என்ன செய்யறோம்? ரெண்டு கால தண்ணி ஒளி செஞ்சிடறோம், போய் தொழில் வந்துடுறோம். அப்ப எந்த விதமான செலவு நம்ம என்ன செய்யல. அவ்வளவு ஒரு சொகுசான வாழ்க்கை. ஆனா அந்த நம்பிக்கையை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க திடமா இருக்கிறீங்க, நீங்க உறுதியா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான்? நம்ம சொல்லி காட்டிட்டு நீங்க தான் சிறந்த சமுதாயம். எப்ப இருப்பீங்க தெரியுமா? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். எது நன்மை? நம்ம கண்ணுக்காம பார்க்கிறோம். இந்த முஸ்லீம் சமுதாயம் தறிகிட்டு தடம் கொண்டு போதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? சர்வசாதாரண போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம்களை பத்தி மீடியாவில் எப்படி இந்த மாதிரி செய்தி? நம்ம 2 விதமான பணிகளை செய்ய வேண்டி இருக்கு. ஒன்னு, எவன் இறைவனை மறுக்கிறானோ அவனுக்கும் சொல்ல வேண்டி இருக்கு, எவன் முஸ்லீம் சொல்றானோ அவனுக்கும் சொல்ல வேண்டி இருக்கு. இன்னைக்கு மீடியாக்கள்ல பார்க்கிறோம் எந்த அளவு இருக்கு. ஒரு முஸ்லீம்னாலே அவன் ஒரு தீவிரவாதி, எந்த அளவுக்கு இவன் கொடுமைக்காரன், இவன் கொடுமைப்படுத்தக்கூடியவன் நம்மளை அப்படி சித்தரிச்சு காட்டியிருக்கிறான். ஒரு செய்தி நம்ம என்ன செய்யறோம்? பேப்பர்ல பார்த்தோம். அதாவது ஆப்கான் இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலையில கேரளாவை சேர்ந்த சகோதரர் பணிபுரிகிறாரு. மணியப்பன் குட்டி நினைக்கிற அவர் பேரு. அவரை வந்து ஆப்கானுடைய அந்த தாலிபான்கள் இருக்காங்களே, அவங்க அவர் கடத்திட்டு போய் என்ன செய்யறாங்க? அவரை கொலை செஞ்சு என்ன செய்யறாங்க? தூக்கி வீசிடுறாங்க. நடு ரோட்ல பாடியை தூக்கி வீசுறாங்க. இந்த செய்தி வந்து இந்தியாவுடைய அந்த பத்திரிகைகள்ல வருது. அந்த செய்தியோட போட்டோவை போட்டிருக்க, எப்படி போட்டிருக்கிறான்? மணியப்பன் குட்டியோட படம் பாடி கிடக்குது கீழே. அது பக்கத்துல அவங்க மனைவி என்ன செய்யறாங்க? கடந்து கதறாங்க. மனைவியோட காலை பிடிச்சி எதுக்கு அம்மா அழுதுன்னு தெரியாம அவங்களுடைய பையன் என்ன செய்யறான்? அழுதுட்டு இருக்கிறான். அப்ப நம்மை பற்றி இந்த உலகம் என்ன நினைக்கும்? இவன் குடும்பக்காரன், இவன் அநியாயக்காரன் என்ன செய்யும் நினைக்கும். அப்ப சில மக்கள் பண்ணக்கூடிய தவறு இந்த மார்க்கத்தை செய்து மக்கள் மத்தியில தவறாக சித்தரிக்கப்படுது. அதுபோன்று எவன் வந்து அதாவது இந்த புத்தி பேரழிச்சு போய் எங்கேயாவது அமைதி கிடைக்காத ஒருத்தன் அலைவான். அவன் என்ன பார்க்கறான்? ஒன்னும் இஸ்லாத்தை போய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஐக்கியமாயிரணும், இல்ல கிறிஸ்தவத்துக்கு போகணும். இப்படி 2ஐயும் பார்க்கறான். கிறிஸ்தவத்தை எப்படி சொல்லி காட்டுறான்? இது அமைதியினுடைய மார்க்கம், இது காரூண்ய மார்க்கம் என்ன செய்யறான்? அவன் சித்தரிச்சு காட்டுறான். 2ஐயும் பார்க்கறான். மீடியாக்கள் எப்படி காட்டுறான்? இவன் புல தீவிரவாதி, அடுத்தவன் அபகரிக்கக்கூடியவன், கொலை செய்யக்கூடியவன், மோசடி பண்ணக்கூடியவன், வட்டி வாங்குறவன், தண்ணி அடிக்கிறவன் எல்லாம் பார்த்தா நம்ம லிஸ்டா இருக்குது. அவங்கள பார்த்தா அதுக்கு நேர்மாறா இருக்கிறானோ. இங்க வரக்கூடிய வரிசையை நம்முடைய செயல் காணாம என்ன செய்யறான்? தடுமாறி அங்கனைக்கு போயிடறான். அதுபோடு கிறிஸ்தவ மிஷனரிகளை பார்க்கிறோம். அதாவது ஸ்கூல் நடத்துறாங்க கிறிஸ்தவர்கள். அவங்க ஆரம்ப என்ன செய்யறாங்க? குழந்தைகள் என்ன செய்யறாங்க? அந்த பிரேயருங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? அந்த கிறிஸ்தவத்தினுடைய பைபிளுடைய வசனங்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய குழந்தைகளுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு பொருளாதார பலம் இருக்குது முஸ்லிம்கள்ட்ட. முஸ்லிம்கள்ட்ட இல்லாத சொத்துலாம் கிடையாது. அந்த அளவுக்கு சொத்துக்கள் நம்மகிட்ட முடங்கி இருக்குது. யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம். அதாவது ஒரு பள்ளிக்கு உதவி செய்வோம்,
ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை நம்ம செய்ய மாட்டோம், உதவ மறுப்போம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருப்பான், அதாவது அவன் என்ன செய்யலாம், அவனுக்கு கல்வி உதவி கொடுத்து என்ன செய்யலாம், அவனை அவர் வாழ்வை நம்ம செய்யலாம், மேம்படுத்தி விடலாம். நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க, எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, அவன் என்ன செய்யறான், அதை துணிஞ்சு செய்யறான். அதாவது ஒரு செய்தி நம்ம இங்கே சொல்லித்தான் ஆகணும். அதாவது இந்த வல்லம் ஒரு மாநாடு நடத்தும், தௌஹீத் எழுச்சி மாநாடு. அதில் பல லட்சம் மக்கள் கூடினாங்க. எல்லாரும் வந்து அவர் பிஜேபியுடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இருந்தாங்க. ஆனால் அவர் அன்னைக்கு பேசுறது ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, ரொம்ப சின்ன ஒரு செய்தி. நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மிஷனரிகளை பார்க்குறோம், முஸ்லிம்களை பார்க்குறோம், நம்ம இந்த ஏகத்துவத்தை சத்தியத்தை அல்லாஹ் மனுஷனை உடைச்சு போட்டு காட்டுறான், மறுமையை பற்றி நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான், நமக்கு வாரி வாரி வழங்க அல்லாஹ் காத்திருக்கிறான். இந்த நம்பிக்கையும் இந்த மார்க்கத்தினுடைய தெளிவையும் நாம் வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம், அப்படி கண்டும் காணாம போறோம். அவன் கிறிஸ்தவம் இருக்கிறான மார்க்கத்தை அவன் வீதி வீதியா பிரச்சாரம் பண்றான். நம்ம பொது இடங்களை பார்த்துருக்கிறோம். அதாவது எங்கெல்லாம் மக்கள் கூடணும் அங்க நினைச்சான், அவன் இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருக்கிறான். அவங்க சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா, கிறிஸ்தவர்களை பாருங்க, எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லை, எந்த விதமான உண்மையும் இல்லை, மறுமையுடைய நம்பிக்கை இல்லை. அவன் என்ன செய்யறான், தன்னுடைய அந்த தவறான கொள்கை என்ன செய்யறான், அவ்வளவு வீரியமா பிரச்சாரம் செய்யறான். நம்ம சத்தியத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம், மறைச்சுக்கிட்டே போறோம். இதான் நம்முடைய நிலையா இருக்கு. நம்ம இங்கேயே பார்க்கிறோம். அதாவது சோனாப்பூர் போன்ற கேமல் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பயன் எங்க நடக்குது, ஏசி காலுக்குள்ள நடக்குது. நான் கண்கூட நான் பார்த்துருக்கிறேன். சோனாப்பூர்ல கிறிஸ்தவ சகோதரர்கள் செய்யறாங்க, அந்த சோடியம் ஆய்வு விளக்கு லைட் இருக்குது, அந்த லைட்ல கருவேல மரத்துக்கு கீழே ஒரு 25-30 பேர் என்ன செய்யறாங்க, வார வாரம் கூடுறாங்க. அந்த ஏகத்து அவங்க பாசையில அந்த கிறிஸ்துவத்தை போதிப்பதற்கு. அப்ப எவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம சத்தியத்தை வச்சிருக்கிறோம், நம்ம எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. அதை போய் கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறோம், என்ன செய்யறோம், தயங்கிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ அல்லாஹோட பாதையில இறங்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு விசாலப்படுத்தி கொடுப்பான். எப்படி தெரியுமா, எப்படிப்பட்ட ஒரு திரையை நீ செஞ்ச அல்லாஹ் உங்களுக்கு உறுதியை கொடுப்பான். நபித்தோட வாழ்வை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு சுகைப் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை பார்க்கிறோம். மக்காவுக்குள்ள அவங்க வரும்போது மார்க்கத்தை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஒரு காஃபியா இறைமறை பலர் உள்ள வர்றாங்க. வந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருக்கு சில வேலைகள்லாம் தெரியுது. அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் சம்பாத்தியம் பண்றாங்க, கொஞ்சம் சொத்து சுகங்களை சேர்க்கிறாங்க. சேர்த்தா ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்க்கையை தொடங்கும் போது அங்கே கடுமையான நெருக்கடி ஏற்படுது. அப்ப நெருக்கடி ஏற்படும் போது இங்க இருந்து என்ன செய்யணும், வெளியே கிளம்பி போகணும். அப்படி நிலைக்கு வரும்போது என்ன செய்யறாங்க, அவர் வெளியே கிளம்பி போறாரு. சுகைப்பு என்ன செய்யறாங்க, அந்த மக்காவுடைய அந்த வெளியே கிளம்பி போற பாதியில் என்ன செய்யறாங்க, வழியில குறுக்க மக்கத்து குஃபான மறைக்கிறாங்க. எங்க போற அப்படி சுகைப்பு சொல்றாரு, நான் இந்த மார்க்கத்தை இப்படி வாழ்வதற்கு போறேன், இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு நான் போறேன் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க தன்னுடைய கருத்தை அங்க சொல்லும் போது அந்த மக்கத்து குஃபார்கள் கேட்கிறாங்க, நீங்க வரும்போது எப்படி வந்த தெரியுமா, பஞ்ச பிரதேசியா வந்து சாப்பிடுறதுக்கு அடுத்த சாப்பிட உனக்கு வக்கு இல்லை. அப்படி இந்த மக்காவுக்குள்ள வந்து எங்கள் மத்தியில வந்து வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு உன்னுடைய வருமானத்தை நீ பெருக்கி கொண்டதுக்கு பிறகு இந்த மார்க்கத்துக்கு நீ வெளியே போறியா, எங்களுடைய சொத்தை வச்சு நீ வெளியே போய் நீ வாழுவியா அப்படி அவங்க நினைச்சாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சோய்பிட கேட்கறாங்க, கீழே வச்சுட்டு போ அப்படின்னு. எந்த விதமான வார்த்தையும் சொல்லாம அப்படியே விட்டு என்ன செய்யறாங்க, எனக்கு முக்கியம் இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை நான் வாழணும், பிற மக்களுக்கு என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும், வேற எந்த நோக்கமும் இல்லை. அவ எப்படிப்பட்ட ஒரு உறுதி, என்ன காரணம், இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும், மறைக்க கூடாது, பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க, ஒரே காரணம். அப்படி கொண்டு போய் சேர்க்க போய் தான் இன்னைக்கு நீங்களும் நான் நம்ம என்ன செய்யறோம், முஸ்லீமும் என்ன செய்யறோம், மாறுதட்டி கொள்றோம். இல்லை நமக்கு என்ன செய்யிருக்காது, இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதுபோன்று அபூதுரையானுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சாட்சி சொல்றாங்க. இந்த அளவிற்கு, அதாவது என்னுடைய பெடரி இருக்குத, இந்த பெடரியில வாழை வச்சு வெட்டுவதற்கு ஒருத்த வாழை மிரட்டுறான். நான் வெட்டுவோன்னு என்ன சொன்னா கூட அல்லாஹ் ஒருத்தோடு நான் கேட்டேன், செவியுட்டேன், அந்த செய்தி என்ன செய்ய மாட்டேன், சொல்லாம இருக்க மாட்டேன். என்னுடைய தலை துண்டாகி போனாலும் சரி, அதை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பின்னு வாங்கவே மாட்டேன். அப்ப எவ்வளவு பெரிய உறுதி, இதுல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும், பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இது மட்டும்தான். அப்ப நாம எப்படி இப்ப செய்யணும் இந்த மார்க்கத்தை, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குது, கடுமையான குழப்பமான காலகட்டம். முஸ்லீம்னு சொல்லி என்ன செய்யறான், எப்படி இல்லாம என்ன செய்யறான், திசை திருப்பி கொண்டு போய் சேர்க்கிறான் மக்களை. ஜிகாது பண்ணணுங்கிறான், தரிக்கால போய் விடணுங்கிறான், அவர் தான் கொடுப்பாருங்கிறான். இந்த அளவுக்கு கேவலமா போயிட்டாங்க தெரியுமா. ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு காரைக்காலில் உள்ள ஒரு கூட்டம் என்ன செய்யுது, பூமி பூஜை போடுறாங்களாம்.
அப்ப இந்த மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, எவனுமே தெரியாம செய்யறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து கடுமையான மாற்றம் இருக்குன்னு. நமக்கு தெரியும் தௌஹீத்வாதிக்கு. ஆனா நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் காரைக்காலில் ஒரு என்ன செய்யறான், பள்ளி கட்டுவதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு பூமி பூஜை போடுறான். அவ்வளவு கேவலமா இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நம்மளும் ஒரு காரணம். அதுபோன்று அரபு பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி நம்ம என்ன செய்யறோம், நினைவு கூறுறோம். அதாவது ரஷ்யாவினுடைய பகுதியுடைய துர்கிஸ்தான் அந்த பகுதியில் இருந்து செய்றாரு ஒருத்தர் மக்காவுக்கு போறாரு. மக்காவுக்கு எதுக்கு போறாங்க, ஹஜ்ஜி செய்ய போறாங்க. ஹஜ்ஜி செய்ய போனா அவருக்கு தவாப்பு எத்தனை முறை செய்யணும்னு தெரியல. அவர் முஸ்லீம்னு போறாரு. அந்த மனுஷன் நினைச்சிருக்கிறாரு, கௌபாவுடைய வெளியே சரௌண்டிங் ஏரியா இருக்குது, அதை ஃபுல்லா சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி கடுமையா எச்சி அழைச்சி போய் இழைக்கும் போது எத்தனை முறை தவாப்பு செய்யணும் அவருக்கு தெரியல. 7 முறை செய்யணும்னு சோர சொல்லியிருக்கிறான். 7 முறையா? அல்லாஹ் அக்பர். நான் ஒரு தடவை சுத்துறதுக்கு என் பாதி உயிர் போயிடுச்ச. எதங்க நீங்க சுத்தினீங்க? நான் மொத்த ஏரியாவை சுத்தி இருக்காங்கிறாராம். நம்ம கபுத்துரா எதுன்னு அவருக்கு தெரியல. இதுதாங்க கபுத்துரான்னு சொல்லி கையை காட்டு திரையை எப்படி தும்பிட்டு இருக்கிறாரு, கதறி அழுகுறாரு. இந்த மார்க்கத்தை அநியாயக்காரங்க மறைச்சிட்டாங்களேன்னு சொல்லி. ஒரு சகோதரனுக்கு கபுத்துரா எதுன்னு தெரியல, தவாபு செய்யணும்னு தெரியல, முஸ்லீம்னு இருக்கிறான். அப்ப நம்ம எப்படி பெருமைப்படுறோம்? நம்ம எந்த அடிப்படையில் பெருமைப்படுவது, எந்த அடிப்படையில் மாறுதட்டி கொள்வது? நம்ம கூட இந்த சகோதரனுக்கு மார்க்கம் தெரியல. நம்ம தௌஹீத்வாதின்னு சொல்றோம். என்னுடைய தந்தைக்கு மார்க்கம் தெரியல, என் தாய்க்கு தெரியல, என் சகோதரனுக்கு தெரியல. வட்டியில மூழ்கி இருக்கிறான், விபச்சாரம் பண்றான், அநியாயம் பண்றான், அட்டூழியம் பண்றான், மார்க்கத்தோட அத்தனை காரியத்தையும் செய்யறான். கேட்டா முஸ்லீம்ங்கிறான். ஏன்னா எங்களுக்கு தெரியல. நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் வந்து கேட்பான். அல்லாஹ் கேட்கும் போது நிற்பான். என் கூட தான் சாப்பிட்டான், எனக்கு அவனுக்கு சொத்தத்தை எங்க அப்பா பங்கு வச்சு பிரிச்சு கொடுத்தாரு. எனக்கு அவனுக்கு ஒரே இதில் மேரேஜ் நடந்துச்சு. நான் தான் அவனுக்கு பொண்ணு பார்த்து, எனக்கு அவன் பொண்ணு பார்த்தான். ஆனா இதை மட்டும் எங்களை சொல்லல. அப்ப நாளைக்கு குற்றவாளிக்குள் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு மறுமையில நிற்போம். அப்ப அந்த லைக் நம்ம என்ன செய்யணும், ஆனா நம்ம துணி நிற்கிறோம் அப்படின்னா, அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், எப்படி விளங்கி கொண்டு என்ன செய்யணும், மக்களுக்கு மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்கணும். இந்த காலகட்டம் மிக கடுமையான காலகட்டம். இந்த பணி நம்ம எப்படி செய்யணும் தெரியுமா? போர்க்கால அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம நடைமுறை சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ரொம்ப வேகமா செய்வதற்கு என்ன செய்வோம், ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இம்மீடியட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், எமர்ஜென்சியா பண்ணுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான், ரெண்டு வேகமா செய்யறதுக்குள்ள பொருள் தான். இம்மீடியட்டா பண்ண என்ன அர்த்தம், வேகமா செய்யுங்கன்னு அர்த்தம். எமர்ஜென்சியா வேகமா செய்யுங்கன்னு அர்த்தம். அது ரெண்டுக்கும் ஒரே பொருளா இருந்தா கூட ஒரே இடத்தை பயன்படுத்த மாட்டோம். ஆபீஸ்ல என்ன செய்வோம், பேப்பர் கொண்டு கொடுத்து என்ன செய்வோம், இம்மீடியட்டா கொடுங்க அப்படிமோ கொண்டு கொடுத்துருவோம். அங்க என்ன செய்ய மாட்டோம், எமர்ஜென்சியா கூட சொல்ல மாட்டோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. எமர்ஜென்சி எங்க பயன்படுத்துவோம் தெரியுமா? அந்த நிகழ்வுடைய கோரம் நமக்கு தெரியணும். ஒருத்தர் விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவரோட ரத்தம் எல்லாம் வழிந்து ஓடி கொண்டு இருக்கும்போது என்ன செய்யும், அவனுக்கு தேவை அங்க எமர்ஜென்சி உதவி. அங்க அப்படி செய்யல அப்படின்னா அவனுடைய நிலை என்ன செய்யும், அங்க ஒன்னும் உயிரை விட்டுருவான், இல்ல வேற மாதிரி என்ன செய்யாம அவன் நிலை சந்திக்க நேரிடும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ஆம்புலன்ஸ் கூப்பிடு, அப்படி செய் இப்படி செய்ய என்ன செய்வோம், அந்த இடமே என்ன செய்யும், அவ்வளவு பரபரப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்ப இருக்கிறோம். நம்ம ஏகத்துவத்தை என்ன செய்யணும், அவ்வளவு எமர்ஜென்சி மனுஷன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலவுகள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாம வாழக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு இந்த மார்க்கத்தை பற்றிய அவ்வளவு விஷயங்கள் மிக தெளிவாக நம்ம காட்டப்பட்டிருக்குது. எல்லா விஷயத்தையும் விளங்கி வைத்துக் கொண்டு நம்ம மறைச்சோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பிடியுமே கடுமையாக இருக்கும். நமக்கு இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு சர்வசாதாரணமா நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த நபி உங்களுக்கு எப்படி சாட்சியாக இருந்தாங்களோ நீங்கள் பிறருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பெருமாள் சொல்லி காட்டினாங்களே, எப்போ 23 ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பிறகு அந்த மக்கள் சொல்றாங்க, எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா, சொல்லிட்டீங்க யார சொல்லலா, யார் அப்படி நீங்க சாட்சி. அப்ப நம்ம யார்கிட்ட சொல்லி இருக்கிறோம், கூட இருந்தவன்கிட்ட சொல்லல, மனைவிட்ட சொல்லல, மகன்கிட்ட சொல்லல. நம்ம இந்த உலகத்தை யாருக்கா அவ்வளவு தியாகம் செய்யறோம் தெரியுமா? குடும்பத்துக்கு நம்ம அவ்வளவு சிரத்தை எடுக்கிறோம். அந்த குடும்பத்துல இந்த மார்க்கம் வரல அப்படின்னா நம்ம எவ்வளவு பலகீனப்பட்டவர்கள். அல்லாஹ் தன் திரும்ப சொல்லி காட்டுறான், நபி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு சொன்னப்பட செய்தி நீங்க என்ன செய்யுங்க, தயவு தாட்சியம் நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது பெருமானா செய்றாங்க, தன்னுடைய கோத்திரத்தை கூப்பிடுறாங்க. குறைசி கோத்திரமே, காஃப் கோத்திரமே, உசைன் கோத்திரத்தமே, இப்படி செய்றாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தையும் அழைச்சிட்டு அல்லாஹ்வுடைய மாமி சஃபியாவேங்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தில் என்ன செய்றாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க. தன்னுடைய மகளை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் முகமதுடைய மகளும் ஃபாத்திமா வான் கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து எந்த விதமான நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பேற்க முடியாது. எப்படி சொல்றாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா எப்படி தெரியுமா, ஈரக்கொலை எனக்கு. அந்த ஈரக்கொலையிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க,
அல்லாஹ்விடத்து வரக்கூடிய நன்மைக்கு திரும்பி நான் பொறுப்பேற்க முடியாது. அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்குங்க. அந்த விஷயம் என்ன செய்றாங்க, மிக தெளிவாக பகிரப்படுத்தி சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய நிலை நம்மளோட நிப்பாட்டிக் கொள்ளணும். இந்த ஏகத்துவத்தை வந்து சொல்லுவதற்கு இந்த தமிழகத்துக்கு நம்ம கிடைச்சதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. வரலாறுகளில் பார்க்கிறோம், முஸ்லீம்னு சொல்லி சொன்னாலே கடுமையான அடி உதைக்கு உள்ளாகப்படக்கூடிய நேரம். அந்த வரலாறுகளில் ஹுவைபில்லாருடைய சம்பவத்தை பார்க்கிறோம். இவர் முஸ்லீம்களுக்காக இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செய்தி நினைச்சா மட்டும் போதும். அப்ப நம்ம இந்த ஏகத்துவ விளங்கி கொண்ட லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது கடுமையான வந்து ஏதாவது ஒருத்தர் காற்று வரையுவான், அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பொங்கி வழியக்கூடியவளா இருக்கிறோம். பெருமான சொன்ன அந்த விஷயத்தை நம்ம நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யறோம், கடைபிடிக்க தவறிய மக்களா இருக்கிறோம். அந்த ஹுவைபிட கேட்கிறாங்க, இவர் முகமது இருந்தா எப்படி இருக்கும், நான் அவருடைய தூசுப்பட நான் விரும்ப மாட்டேன், சாவ நான் முத்தமிட தயாரா இருக்கிறேன் இந்த ஏகத்துவத்திற்காக. வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் இல்லையா? முஸ்அப் பின் உமைரை பத்தி பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு மெடிக்கான ஒரு தோழர். நம்ம மாதிரிலாம் இல்லை. நம்ம அதாவது அவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்த ஒரு தோழர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ள என்ன செய்றாங்க, 60-70 மக்கள் மார்க்கத்துக்கு இந்த இஸ்லாத்துல கொண்டு வர்றாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அது பெருமான சொல்லி காட்டுறாங்க, உன்னை போட்டு மிடுக்கிறாங்க பார்த்ததே இல்லை. அவருடைய முடிவு மிக கோரமா இருந்துச்சு. உகுது போட்டு சைதாக்கப்பட்டு கிடக்கும் போது காலம் முன்னா தலை தெரியுது, தலையை முன்னா காலு தெரியுது. எப்படி இருக்கும்? என்ன விஷயம் தெரியுமா? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பிற மக்களுக்கு சொன்ன ஒரே காரணத்திற்காக, வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாகமான வரலாறுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அது நமக்கு என்ன பெருமைனா ஒரு பெருமையும் கிடையாது, ஒரு தகுதி நமக்கு கிடையாது. நம்ம எது என்ன செய்யறோம், அப்படி போகிற போக கேட்டு போகக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த ஏகத்துவத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு சமுதாயத்தை தலைகீழ் மாற்றத்தை உண்டு பண்ணாங்களே, அந்த நபி தோழர்கள் போன்று இல்லாட்டா கூட நம்ம என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் நம்ம யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ, நீங்க முஸ்லிம்கள் எவ்வளவு மக்கள் வந்து உலகத்தில் இருக்கிறோம், ஒரு ஆள் ஒருத்தர் சந்திச்சு இந்த டெய்லி இந்த மார்க்கத்தை சொன்னா நம்ம அவர் கொண்டு வர மார்க்கம் நம்ம இஸ்லாம் சொல்லல, மார்க்கம் நிர்பந்தப்படுத்தல. நீங்க செய்தி சொன்னா மட்டும் போதும், வேற எந்த செய்தியும் இல்லை. அல்லாஹ் மட்டும் வணங்கா போன்னு சொன்னா மட்டும் போதும். எத்தனை பேர் சொல்லியிருப்போம், எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், யாருக்கும் செய்யறோம். சில மக்கள் என்ன செய்யறாங்க, அதை செய்யறாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அதாவது எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு மெட்டீரியல் இல்லை, மெட்டீரியல் தேவையில்லை. அல்லாஹ் ஒருத்தன் சொல்லுக்கு மெட்டீரியல் அப்படி அவங்க நம்மள அப்படியே சொன்னாங்க. நபித்தோட அப்படியே அதோட வாழ்க்கை அமைச்சு கொண்டாங்க. இவர் இது என்ன செய்யறாரு, மக்கா விட்டு வெளிக்கிளம்பி போறாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க, இன்னும் வித்தியாசமா இருக்குது. கரெக்டா பேசுறாங்க, கரெக்டா வியாபாரத்தை பண்றாங்க, கொடுக்கல் வாங்க தெளிவா இருக்குது, விபச்சாரம் பண்ண மாட்டேங்கிறான், பெண்கள் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். இவங்க யாரு, இவங்க சொல்லக்கூடிய கொள்கை என்ன, இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யணும், அதே மாதிரி சித்தரிச்சு பார்க்கணும். என் ரூம்ல ஒருத்தனை கூட்டு வச்சு என்ன செய்யணும், என் கூட தங்கணும். மாற்ற முஸ்லீம் ஒரு ஹிந்து என்ன செய்யணும், என் கூட தங்க சொல்லணும். நான் எச்சாலும் தெரிஞ்சிடும். இஸ்லாம் ஒன்று சொல்லி இவன் ஒன்று செய்யறான். அப்ப எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும், எப்படி நம்ம அழைப்பு நம்ம மார்க்கத்தை எப்படி எடுத்து சொல்ல முடியும்? ஆனா அந்த நபித்தோர்களை பார்க்கிறோம், அவங்களை பார்த்து மக்கள் மனம் செய்யறாங்க, மனம் மாறுறாங்க. வரலாறுகளை பார்க்கிறோம், முஸ்லிம்களுடைய சம்பவத்தை பார்க்கிறோம். அதாவது இவருக்கு திருமறையினுடைய சில வசனங்களை செய்றாரு, ஓதி காட்டுறாரு. அதாவது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நீ பண்ணக்கூடாது அப்படி மதீனாவில் தடை பண்ணுவதற்கு மதீனாவுடைய கோத்தத்துடைய தலைவர் என்ன செய்யறான், வந்து ஒரு ஆர்டர் போடுறான், நீ இதை பத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படி சொல்லும் போது முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் ஒரு சில செய்தியை சொல்றேன், அது சரின்னு உங்களுக்கு பட்டா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை செய்யுங்க. அவர் எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா, இவர் கொலை செய்ய வந்திருக்கிறான். அவருடைய முஸ்லிம் சொல்றாங்க, நான் சில செய்திகளை உனக்கு சொல்றேன், அது சரியா இருந்தா நீ என்ன செய், ஏற்றுக்கொள், இல்லைன்னா நீ வந்த காரியத்தை முடிக்கிட்டு போ. திரும்ப சில வசனங்களை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டும்போது அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, முஸ்லிம் ஓத 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 அவருடைய முகத்துல சில மாற்றங்கள் தெரிஞ்சுது. அந்த கோத்திர தலைவர் என்ன செய்யறான், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றான், அந்த கோத்திரமே ஏற்றுக்கொள்ளுது. எத்தனை தடவை திருமறை குர்ஆனை படிக்கிறோம், எந்த மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தல, பிறருக்கு ஏற்படுத்தல. அப்ப எப்படி விடலுக்களை தெரிஞ்சது போன்று ஏதோ செவர் மண்ணு மாதிரி நம்ம இருக்கிறோம், எந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துற. உலகத்துல பார்க்கிறோம், முஸ்லிம்னாலே தீவிரவாதி, அநியாயம் பண்ணும், அட்டூழியம் பண்ண செய்யறான், நம்ம சித்தரிச்சு வச்சிருக்கான். நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு துரும்பு எடுத்தா நம்ம போடணும். நாளை மறுமை அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம தப்பிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப எந்த ஏகத்துவத்தை நம்ம விளங்கி கொண்டோமோ, அந்த ஏகத்துவத்தை நம்முடைய வாழ்வியல ஏற்றுக்கொண்டோமே, இந்த பிற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். பெருமாள் சொல்லி காட்டாங்களே, பல்லிஹு அன்னி வலுவாயா,
என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி கிடைச்சா நீங்க நினைச்சீங்க அப்புறம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. நம்மளுக்கு மிக தெளிவாக தெரியும் அல்லாஹ் விட்டு வணங்க வேண்டும் என்று நினைச்சு அப்புறம் மக்களுக்கு மிக தெளிவான மனுஷன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி நம்மள இருக்குது. அந்த பணியை மிக தெளிவான முறையில் மனுஷனும் அப்புறம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி செய்தால் மட்டும்தான் மறுமையில் நம்ம என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். நீ நம்ம நினைச்சு கொள்ளலாம் நாங்க முஸ்லிமா இருக்கிறோம், முஸ்லிமா வாழ்ந்தோம், முஸ்லிம் மரணமடைய போறோம், அதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நேர் வழி உங்களுக்கு நான் கொடுக்கணும். நம்ம பார்த்துருக்கிறோம் யார் யாரெல்லாமோ இந்த தௌஹீதில் அவ்வளவு உறுதியா இருந்த மக்கள்லாம் இன்னைக்கு தலைமுறை பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய நிலை எப்படி நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஏகத்துவம் மனுஷன் மிக உறுதியாக இருக்கணும். பிற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சார்ந்து வரக்கூடிய மக்களும் ஆகணும். அல்லாஹ் என்ன செய்யாங்க, அப்படித்தான் அந்த மக்கள் செஞ்சாங்க, அப்படி புடம் போட்டு உருவாக்கிட்டு போனாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்திற்காக அடி உதவி வாங்கி நாங்க இந்த அளவுக்கு தியாகம் செஞ்சோமே, அப்ப நாங்க சுகத்தை அனுபவிச்சோம். முஸ்லீம்னு சொல்லி தன்னுடைய வாழ்வின் தெரிய முஸ்லீமாக காட்டி பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது எங்களுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவன் அப்ப நாங்க திருப்திகரமா இருந்தோம். பின்னாடி ஒரு காலம் வருது இந்த அளவுக்கு அப்படின்னா நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம், அவ்வளவு பேரிச்சம்பழம் கொட்டி கிடக்குது, அவ்வளவு விதவிதமான ஆடைகள், அவ்வளவு ஒரு இஸ்லாமிய ஆட்சி பல்கி பெரிய உருவாகியாச்சு. அப்போ ஹப்பா அப்படின்னு அறுத்து பிலால்னு பேசி கொள்றாங்களாம். அப்புறம் வரலாறுகளை பார்க்கிறோம், நாங்க ஆரம்பத்தில் முஸ்லிமின் உண்மையோட இருந்தோமே, எங்களை அடிச்சு துரத்துனாங்களே, அந்த சுகம் எங்களுக்கு இப்ப இல்ல. ஏன் தெரியுமா, நாங்க உறுதியாக இருந்தோம், மிக உறுதியாக என்ன செய்யணும் மக்களுக்கு எடுத்து சொன்னோம். அப்ப நம்மள்ட்ட இந்த மாற்றத்தை மனுஷன் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும், தரணும். எந்த ஏகத்துவத்தை நம்ம விளங்கி இருக்கிறோமோ அந்த ஏகத்துவத்தை மிக உறுதியாக நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்குது. உண்மையில் நம்ம முஸ்லீமாக இருந்தா நம்முடைய இபாதத்துக்களுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நம்மளுடைய கடமைகளுக்கு நம்ம உலக கடமை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை விட மிகப்பெரிய பொறுப்பு எது, இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மிக மிக முக்கியமான விஷயம். எப்படி எந்த அளவிற்கு ஒரு தந்தை தன்னுடைய மகன் என்ன செய்யறான், மகன்கிட்ட தந்தையை பார்த்து சொல்றாங்க, உன் தந்தை இவர் இல்ல இன்னொருத்தருன்னு சொல்லி. எவ்வளவு கொடுமையான விஷயம். அது போன்று இன்னைக்கு கடவுள் கொள்கை மக்கள் மத்தியில் திசை திருப்பப்பட்டிருக்குது. அப்ப நம்ம ஆளக்கூடிய தமிழகத்தில் குறைஞ்சபட்சம் தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ இந்த ஏகத்துவத்தை மிக தெளிவான முறையிலே சொல்லி மறுமையிலே வெற்றி பெறும் தினமக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னை உங்களை ஆக்கிருவாளிப்பானாக. வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.